ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஷாய் நியூட்ரிஷன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு சொல்யூஷன் தான் இந்த வீடியோவில் நான் கொடுக்க போகிறேன். நீங்கள் 80 கிலோவுக்கு மேலே இருக்கீங்களா, உங்களுக்காக தான் இந்த வீடியோ நான் டெடிகேட் பண்ணுறேன். இந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக உங்கள் வெயிட்டை நீங்கள் ஐடியல் வெயிட்டுக்கு கொண்டு வரலாம். ஸோ இந்த வீடியோவை பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட ஒரு பெல் ஐகானை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். நீங்கள் 80 கிலோவுக்கு மேலே எக்ஸசைஸ் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் டெய்லி பேசிஸில் பண்ணுற 4 தப்பு தாங்க இந்த ரீசன். அது என்னென்ன தப்புன்னு சொல்கிறோம் பாருங்கள், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒன்று சொல்கிறோம் பாருங்கள், உங்களுடைய ஃபுட் ஹேபிட். செகண்ட் ஒன்று என்ன அப்படின்னா உங்கள் ஹெல்த்தில் வேறு எதனா இஷ்யூஸ் இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு பிசிஓடி பிசிஓஎஸில் ப்ராப்ளம் இருக்கும். இது ஒரு ரீசன் தான் அவங்களுடைய எக்ஸஸ் வெயிட்டுக்கு. இன்னும் ஒரு ரீசன் என்ன அப்படின்னா உங்கள் டெய்லி பேசஸில் கரெக்டான நியூட்ரிஷன் இன்டேக் பண்ணுறீங்களா. குட் நியூட்ரிஷன் எடுக்கத்தால தான் நம்மளோட வெயிட் இன்க்ரீஸ் ஆகாமல் கரெக்டான வெயிட்லேயே இருக்குது. ஸோ அந்த மாதிரியான பேசஸில் தப்பு பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஃபோர்த் ரீசன் என்ன அப்படின்னா வாட்டர் இன்டேக். நிறைய பேர் நினைப்பீங்க தண்ணி குடிக்காமல் இருந்தால் நம்மளுக்கு வெயிட் எக்ஸஸ் ஆகுமான்னு நினைப்பீங்க. கம்பல்சரி உங்கள் ஹைட்டு வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி தாங்க நீங்கள் வாட்டர் இன்டேக் பண்ணணும். அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் எடுக்கிற ஃபுட்டில் ப்ரோட்டீன் கண்டென்ட் கரெக்டான அளவு இருக்கா அப்படின்றத முக்கியமாக நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் எவ்வளோ அளவு எடுக்கணும், எவ்வளோ அளவு எடுத்தால் நம்ம கரெக்டான வெயிட்டில் இருப்போம், எக்ஸஸ் வெயிட் ஆகிறதுக்கு என்ன ரீசன் அப்படின்றத நான் சொல்லிட்டேன். இப்போ இந்த டிப்ஸ் எல்லாம் சொன்ன பிறகு நிறைய பேர் இதை ஃபாலோ பண்ணலாம்னு நினச்சிட்டு இருப்பீங்க. நான் சொல்கிறேன் பாருங்கள், நீங்கள் உங்கள் ஓன் டிசிஷனில் இந்த மாதிரி முடிவை தயவு செஞ்சு எடுக்கவே எடுக்காதீங்க. ஒரு வெல்னஸ் கோச் ப்ராப்பராக என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டுக்கின்னு அதை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா அவங்க சொன்ன டேஸில் உங்களுடைய வெயிட் லாஸுக்கு கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ் கிடைக்கும். இந்த வாட்டர் இன்டேக், ப்ரோட்டீன் இன்டேக் இதெல்லாம் எந்த மாதிரி டைமில் எடுக்கணும் அப்படின்னா எனக்கு கால் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன். ஹெர்பலைஃப் ப்ராடக்ட் எல்லாம் எனக்கு டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் வேணும், அப்புறம் இந்த ப்ராடக்ட் எல்லாம் நான் வச்சுருக்கேன் சார், ஆனால் எனக்கு வெல்னஸ் கோச் ஃபாலோ பண்ணலை, நீங்கள் எனக்கு ஃபாலோ பண்ணிங்களா சார்னு கேட்டிங்கன்னா கம்பல்சரி நாங்கள் உங்களுக்கு ஃபாலோ பண்ணி உங்கள் ஹெல்த்துக்கான ரிசல்ட்டை எடுத்து கொடுப்போம். ஹெர்பலைஃப் ப்ராடக்ட்டை பற்றி மோர் டீட்டெயில் வேணும் அப்படின்னா டிஸ்பிளேல தெரிகிற என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது மட்டும் இல்லைங்க, இப்போ சொன்னேன் இல்லைங்களா 80 கிலோவுக்கு மேலே ஏன் எக்ஸஸ் வெயிட்டில் இருக்கீங்க உமன்ஸ் எல்லாம், அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா இந்த பிசிஓடி பிசிஓஎஸ் ப்ராப்ளம் தாங்க. இப்போ அவங்களுக்கு இர்ரெகுலர் பீரியட் கரெக்டாக இல்லை அப்படின்னா அவங்க 1 மந்த்துக்கு அப்புறம் 3 and 4 kg எக்ஸஸ் ஆகிட்டே போவோம். சரியான பேஸில் அவங்களுக்கு பீரியட்ஸ் வரலை அப்படின்னா கம்பல்சரி அவங்க வெயிட் லாஸ் பண்ணியே தான் ஆகணும். வெயிட் லாஸ் பண்ணக்குள்ள அந்த யூட்ரஸ் ப்ராப்ளம் எல்லாம் க்ளீன் ஆகி கரெக்டான பேஸில் அவங்களுக்கு பிசிஓடி பிசிஓஎஸ் ரெகுலராக இருக்கும். யாருக்கெல்லாம் மந்த்லி சைக்கிள் பிசிஓடி பிசிஓஎஸ் ப்ராப்ளம் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் பேபி ஃபார்ம் ஆகும், கொஞ்ச நாளில் அபார்ட் ஆகிடும். ஸோ அதுக்கெல்லாம் என்ன ரீசன் அப்படின்னா அவங்களுடைய கருமுட்டை வளர்ச்சி அடைகிறதில்ல. அதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா விட்டமின்ஸ் மினரல்ஸ் அவங்க கரெக்டாக இன்டேக் பண்ணுறதுல இது ஒரு மெயின் ரீசன். இப்போ பாருங்களாம், நான் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தேன், ஏன் இந்த பிசிஓடி பிசிஓஎஸ் ப்ராப்ளம் இருக்கிற உமன்ஸுக்கெல்லாம் பேபி ஃபார்ம் ஆகலை, என்ன ரீசன் அப்படின்னு சர்ச் பண்ணி பார்க்கக்குள்ள கூகுளில் சொல்லியிருக்காங்க 1984 பார்த்தீங்கன்னா 5.4% பீப்புளுக்கு மட்டும்தான் குழந்தையின்மை பாக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் 1992 பாருங்கள் 8.5% இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ரீசெண்டாக 2019 பார்த்தீங்கன்னா 15.7% அவங்களுக்கு குழந்தையின்மை பாக்கியம் கிடைக்கவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பாருங்கள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹெல்த் இஷ்யூஸ். இதை பார்த்தீங்க அப்படின்னா உமன்ஸுக்கு எல்லாத்துக்கும் கண்டிப்பாக தெரியும். உங்களோட பிசிஓடி பிசிஓஎஸில் ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு பர்சனலாக கால் பண்ணுங்கள். ஹெர்பலைஃப் நியூட்ரிஷனில் பார்த்தீங்கன்னா உமன் சயின்ஸ் மல்டிவிட்டமின் இருக்குது. இந்த 2 சைலட்ஸை எடுக்கக்குள்ளே பார்த்தீங்கன்னா 45 டேஸ்லேயே இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும் உங்கள் ஹெல்த்தில். இப்போ பாருங்கள், தமிழ்நாட்டில் மட்டும் இல்லைங்க, அதர் கண்ட்ரிலையும் நிறைய பீப்புளுக்கு குழந்தையின்மை பாக்கியம் கிடைக்கிறதில்ல. ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், இந்த ஃபுட்டை கொடுத்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், அவங்க லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்குற உங்கள் கையில் தான் இருக்குது. இந்த வீடியோவை உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. இதில் என்ன டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லைங்க, இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு யாருங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே வியூவர்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.